நான் மாத்து மருந்து கொண்டு வந்துட்டேன். மாத்து மருந்து கொண்டு வந்துட்டேன். ஆமா பாத்தா, நான் மாத்து மருந்து கொண்டு வந்துட்டேன். அந்த வைத்தியர் சொன்னீங்களே, அதான் இது. மாத்து மருந்து கொண்டு வந்திருக்கேன். வைத்தியர் கேட்டாரு. மாத்து மருந்து கொண்டு வந்திருக்கீங்களா? Are you sure? ஆமாங்க, இதுதான் அந்த வைத்தியர் சொன்ன மாத்து மருந்து. பாஸ் மாத்து மருந்து கொண்டு வந்துட்டாமா? என் பிள்ளை சிங்கம் டி. மாத்து மருந்து கொண்டு வர்றது சாதாரண விஷயம் நினைச்சீங்களா? கண்டதை கொண்டு வந்துட்டு மாத்து மருந்துன்னு சொன்னா ஐயா, அப்ப என்னத்தை கொண்டு வந்திருக்க? காட்டு பாப்போம். அந்த வண்டு கடிச்சவங்க இங்க எத்தனை பேர் இருக்காங்க? இங்க ஒரு 6 பேர் இருப்பாங்க. 6 பேர். ஆனா இந்த மருந்தை வச்சு 3 பேரை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். வாட்? 3 பேர் தான் காப்பாற்ற முடியுமா? ஐயா, நீங்க முதல்ல மருந்து ரெடி பண்ணுங்க. இப்போ அமைச்சர் சார் தான் ரொம்ப சீரியஸா இருக்காரு. முதல்ல அவரை காப்பாத்தி ஆகணும். அதுக்கப்புறம் யார் அந்த 2 பேருங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். டாக்டர், நானா கஷ்டப்பட்டு மருந்து கொண்டு வந்தேன். அதனால எங்க அம்மாவையும் அக்காவையும் முதல்ல காப்பாத்து. தாமரைக்கும் எங்க அத்தைக்கும் வேணாம், நான் திரும்ப போய் மாத்து மருந்தை கொண்டு வரேன். எடுத்து வருது ஹாஸ்பிட்டல். அவங்க தான் அவங்க வீட்டு பணைய வச்சு பண்றதாக ஓட்டுறவங்க எல்லாருக்கும் சொல்ல எல்லா மூஞ்சிலையும் ஒரு சந்தோஷமும் ஒரு நம்பிக்கையும் ஒரு. ஆனா டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாத்துறது பத்தாது, 3 தான் இருக்கு. இதை வச்சு 3 பேரை தான் காப்பாற்ற முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் மினிஸ்டருக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மூஞ்சில சந்தோஷமும், சில பேர் மூஞ்சில ரொம்ப பதட்டமும் இருக்கு. ஏன்னா யாருக்கு வந்து மாற்றம் கொடுக்க போறாங்கன்றது தெரியல. உடனே போஸ் கிட்ட நான் என் அம்மாவுக்காகவும் தங்கச்சிக்காகவும் அவங்களுக்கு தான் வந்து நீங்க வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அவங்களால எதுவுமே தடுக்க முடியாது. உடனே வந்து அந்த வைத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாத்து மருந்து தயாரிக்கிற பணிகளில் ஈடுபட்டு மீதி 3 பேருக்கு கொடுக்குறவங்க அவங்களோட உடல் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்க முன்னேற்ற ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் மீதி பேர் வந்து வந்து ஒரு மரண பயம் இருக்கு. ஏன்னா டாக்டர் வந்து அவங்க இன்னும் 5 நிமிஷம் தான் வந்து உயிரோடு இருப்பான்னு சொல்லிடுவாங்க. இதற்கு அவங்க எல்லாருக்கும் ஒரு குழப்பமும் பதட்டமும் இருக்கிறப்ப நம்ம சேர்ந்து வந்து தமிழை வந்து தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க அடிப்பட்டாங்க பார்த்தீங்களா, மீதி மாத்து மருந்து வந்து டாக்டர்கிட்ட கொடுத்து எல்லாரையும் காப்பாற்றுதுன்னு சொல்லி மயங்கி விடுவாங்க. இந்த எபிசோட் முடியுது.